அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சொல்லிய வகைகளில் அமைப்படிப்படையிலான சொல்லியங்களை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் காணொலியில் நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்ட கருத்தடிப்படையில் கூட்டு சொல்லியம், வினா சொல்லியம், விருப்பு சொல்லியம், மெய்ப்பாடு சொல்லியத்தை பற்றி நான் விளக்கமாக விளங்கப்படுத்திருக்கிறேன். நீங்கள் இது பார்க்க விரும்பினாக்கள் முதல் காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விளக்கங்கள் தெரியும். சொல்லிய வகைகள் ரெண்டு வகைப்படும்: கருத்தடிப்படை, அமைப்படிப்படை. கருத்தடிப்படையில் உள்ள சொல்லிய வகைகள் எல்லாத்தையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது அமைப்படிப்படையிலான சொல்லிய வகைகளை. அமைப்படிப்படையில் சொல்லிய வகைகள் 3 வகையாக வரும்: தனி சொல்லியம், தொடர் சொல்லியம், கலப்பு சொல்லியம். இது என்னன்னு சொன்னால், அமைப்படிப்படை என்று சொன்னால் ஒரு சொல்லியம் வார அமைப்பு, அதில் கருத்தை பார்க்கறது இல்லை, அமைப்பை தான் பார்க்க போகிறோம். அமைப்புக்கும் கருத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், அமைப்புன்னு சொன்னால் வந்த ஒழுங்கு, எழுவாயும் செய்யப்படுபொருள் பயனிலை. எழுவாய் பயனிலை எத்தனை வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, எங்கெங்க வந்திருக்கு, அதை வச்சு கொண்டு தான் அந்த சொல்லியங்கள் எத்தனை சொல்லியம் வந்திருக்கு, அதை அந்த அடிப்படையில் வச்சு பார்க்கறது தான் அமைப்படிப்படை. கருத்தடிப்படை என்று சொன்னா அந்த சொல்லியத்துக்குள்ள இருக்கிற கருத்துல பிரிவு வச்சுக்கணும். அதாவது சாதாரணமா சொல்லியம்னு சொன்னா கூட்டு சொல்லியம்னு சொல்லி ஒரு விஷயத்தை அறிகிறதுக்கு வார சொல்லியம்டா வினா சொல்லியம். எங்கட ஒரு ஆளை ஒரு வேலையை செய்ய சொல்லி சொல்றது ஏவல் சொல்லியம், ஒரு ஆளை வாழ்த்துறதுக்கு சொல்றது வியங்கல் சொல்லியம், ஒரு ஒரு எங்கட உணர்ச்சியில வெளிப்படுத்துறதுக்கு மெய்ப்பாட்டு சொல்லியம். அப்படி எங்கட சொல்லியத்துக்குள் ஒரு சொல்லியத்தின் கருத்தை, அந்த அர்த்தத்தை நாங்க பிரிச்சு பார்க்கறதான் இந்த கருத்து அடிப்படை. ஆனா அமைப்படிப்படை என்று சொன்னா அது மேலோட்டமா அந்த எழுவாயையும் பயனிலையும் வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி அமைஞ்சிருக்கிறது, அந்த அந்த சொல்லிய எப்படி அமைஞ்சிருக்கிறதான் நாங்கள் சொல்ல போறோம். எதுல? இந்த அமைப்படிப்படையில. இந்த அமைப்படிப்படையில சொல்லியம் தனி சொல்லியம், தொடர் சொல்லியம், கலப்பு சொல்லியம் என்று சொல்லி 3 வகையா நாங்க பார்க்க போறோம். முதலாவதா தனி சொல்லியம். தனி சொல்லியம் என்று சொன்னா ஒரு எழுவாய் ஒரு பயனிலை மட்டும் வந்தால் அது தனி சொல்லியம். உதாரணத்துக்கு கண்ணன் ஓடினான். இங்க ஒரு எழுவாய் ஒரு பயனிலை. ஒரு எழுவாய் ஒரு பயனிலை வந்தா அது தனி சொல்லியம். தொடர் சொல்லியம் என்று சொன்னா தொடர் சொல்லியம் என்று சொன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட தனி சொல்லியங்கள் சேர்ந்து வாரது தொடர் சொல்லியம். ஒன்றுக்கும் மேற்பட்ட தனி சொல்லியங்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட தனி சொல்லியங்கள் என்று சொன்னா உதாரணத்துக்கு கண்ணன் ஓடினான், கண்ணன் கீழே விழுந்தான். இப்ப கண்ணன் ஓடி கீழே விழுந்தான். நாங்கள் ஏற்கனவே சின்னவில் படிச்சிருப்பீங்க. தனி சொல்லியங்கள் 2 3 வந்தா நீங்க தொடர் சொல்லியமா மாத்துறதுக்கும், தொடர் சொல்லியம் வந்தா தனி சொல்லியமாக பார்க்கறதுக்கு பார்த்துருப்பீங்க. அதுதான் நாங்க இங்க பார்க்க போறோம். அம்மாவும் அப்பாவும் கடைக்கு போனார்கள். அம்மா கடைக்கு போனார், அப்பா கடைக்கு போனார். அம்மா கடைக்கு போனார் ஒரு சொல்லியம், அப்பா கடைக்கு போனார் இன்னொரு சொல்லியம். நாங்க ரெண்டையும் சேர்த்தோம்னு சொன்னா அம்மா அப்பா கடைக்கு போனார்னு சொன்னா அது தொடர் சொல்லியம். அப்ப தனி சொல்லியங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தனி சொல்லியங்கள் சேர்ந்து தொடரா வாரது தொடர் சொல்லியம்னு சொல்றது. அப்ப தொடர் சொல்லியத்துல நாங்க ஏற்கனவே பார்த்துனாங்க தனி சொல்லியத்துல ஒரு எழுவாய் ஒரு பயனிலை. அப்ப தொடர் சொல்லியத்துல பல எழுவாய் பல பயனிலை. அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாயும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனிலையும் வந்தா அது தொடர் சொல்லியம் என்று அழைக்கப்படும். உதாரணத்துக்கு அம்மாவும் அப்பாவும் வந்தார்கள். இந்த சொல்லியத்துல வந்தார்கள் என்றது பயனிலை. இங்க அம்மாவும் அப்பாவும் 2 எழுவாய். யார் வந்தார்கள்? அம்மாவும் அப்பாவும். அப்ப எழுவாய் 2.
அப்ப இதை வந்து தனி சொல்லியமா மாத்திரம் அப்படி இல்லை. அம்மா வந்தா, அப்பா வந்தார். அம்மா வந்தார் சொன்னா தனி சொல்லியம், அப்பா வந்தார் சொன்னா தனி சொல்லியம், அம்மாவும் அப்பாவும் வந்தார்கள் சொன்னா தொடர் சொல்லியம். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட தனி சொல்லியங்கள் சேர்ந்து வந்தா அது தொடர் சொல்லியம். இந்த சொல்லியத்துல 72 பயனிலை உண்டு. 72 2 எழுவாய் ஆனா பயனிலை உண்டு. இன்னொன்று பாருங்க. குழலி ஆடி பாடினாள். இங்க பயனிலை எழுவாய். இதுல பாருங்க, இந்த சொல்லியத்துல 2 பயனிலை இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கலாம்டா, இந்த தொடர் சொல்லியத்தை நாங்க 2 தனி சொல்லியா மாத்த போறோம். எப்படி? குழலி பாடினாள், குழலி ஆடினாள். அப்ப குழலி ஆடினாலண்டேக்க ஒரு பயன்ல வருது, குழலி பாடினாலண்டேக்க இன்னொரு பயன்ல வருது. அப்ப இந்த 2 பயன்ல இந்த ஒரு எழுவாய். அப்ப எங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாயும் ஒரு பயனிலையும் பெறலாம், அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனிலையும் ஒரு எழுவாயும் பெறலாம். அப்ப தொடர் சொல்லியம் என்று சொல்லிக்க தனி சொல்லியங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட 2 சொல்லியம் 3 சொல்லியம் வந்தாத்தான் அது வந்து தொடர் சொல்லியம். அந்த வகையில ஒன்றுக்கு பல எழுவாய் ஒரு பயனிலை, அல்லது பல பயனிலை ஒரு எழுவாய், எப்படி வேணாலும் பெறலாம். எழுவாய் பயனிலை பல வந்தா எங்களுக்கு வந்தாது தொடர் சொல்லியமா அமையும். ஆனா தனி சொல்லியம் ஒரே ஒரு எழுவாயும் ஒரே ஒரு பயனிலையும் தான் பெறும். இப்போ வந்து நாங்கள் தனி சொல்லியமும் தொடர் சொல்லியமும் பார்த்துட்டோம். அடுத்தது கலப்பு சொல்லியம் இல்ல கூட்டு சொல்லியம் என்று பார்த்தோம்னு சொன்னா, கலப்பு சொல்லியம் இல்ல கூட்டு சொல்லியம் என்று சொன்னா, ஒரு தனி சொல்லியத்தோட வேறு ஒருவர் சொன்ன கருத்தும் அதுக்குள்ள உட்பட்டு வந்துன்னு சொன்னா அது வந்து கலப்பு சொல்லியம் சொல்றது. அதாவது ஒரு தனி சொல்லியம் பெறும், அதோட இன்னும் ஒருவற்ற கூற்றையும் நாங்கள் அதுக்குள்ள சேர்த்து வந்து சொன்னோம் என்று சொன்னா அது தொடர் சொல்லியம் என்று சொல்லாமல் கலப்பு சொல்லியம் என்று சொல்லுவோம். நாங்கள் தனி சொல்லியம் தொடர் சொல்லியம் பார்த்துட்டோம். அடுத்து கலப்பு சொல்லியம் பார்க்க போறோம். கலப்பு சொல்லியம் என்று சொன்னா என்னன்னு சொன்னா, ஒரு தனி சொல்லியத்தோட வேறு ஒருவற்ற கருத்தை அல்லது கூற்றையும் சேர்த்து நாங்கள் சொல்லியம் அமைக்க வந்து அது கலப்பு சொல்லியமா அமையும். அதாவது ஒரு தனி சொல்லியம் அதோட இன்னொருவர் சொன்ன கூற்று அந்த சொல்லியத்துக்குள்ள உள்ளடங்கும். ஒரு கலப்பு சொல்லியத்துல தலைமை தொடர் என்று சொல்லி கொண்டு வரும், சார்பு தொடர் என்று சொல்லி கொண்டு வரும். தலைமை தொடர் என்று சொன்னா அந்த சொல்லியத்தின் தலைமை வாக்கியம் வந்து தலைமை சொல்லியம் வந்து தலைமை தொடராகவும், அது அந்த சொல்லியத்துக்குள்ள வேறொருவற்ற கருத்தை சொல்றத வந்து நாங்கள் சார்பு அதோட சார்ந்து வர இன்னொரு சொல்லியம் என்று சொல்லி சார்பு சொல்லியம் என்று சொல்லி அழைப்போம். அப்ப அதுக்கு உதாரணம் பார்ப்போம். என்னன்னு சொன்னா, ஓடி விளையாடு பாப்பா என்று பாரதியார் பாடினார். இந்த சொல்லியத்துல பாருங்க, ஓடி விளையாடு பாப்பா என்று பாரதியார் பாடினார். அப்ப ஓடி விளையாடு பாப்பா என்று பாடினதாரு பாரதியார். அப்ப இந்த சொல்லியத்துல பாரதியார் பாடினார் என்றது தலைமை சொல்லியமாகவும், ஓடி விளையாடு பாப்பா என்ற சொல்லியம் வந்து சார்பு சொல்லியமாகவும் சார்பில்லை தொடராகவும் வரும். அப்ப பாரதியார் பாடினார் இது வந்து தலைமை தொடர் அல்ல தலைமை சொல்லியம். ஓடி விளையாடு பாப்பா சார்பு சொல்லியம் சில சார்பு தொடர். ஓடி விளையாடு பாப்பா என்று பாரதியார் சொன்னார். பாரதியார் பாடினார் தலைமை சொல்லியம் அல்ல தலைமை வாக்கியம் அல்ல சொல்லப்படும், தலைமை தொடர் என்று சொல்லப்படும். ஓடி விளையாடு பாப்பா என்றது அந்த இதுல பாருங்க, நான் சொன்னான் கலப்பு சொல்லியத்துல ஒரு ஆள் ஒரு தனி சொல்லியத்துக்குள்ள இன்னொருவர் கூறின கருத்து வந்து உள்ளடங்கும் என்று சொன்னார். இந்த ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்னது யாரு? பாரதியார். அவற்ற சொல்லியத்தை தான் நாங்கள் எடுத்து
ஓடி விளையாடு பாப்பா அது சொன்னது பாரதியார் என்று பாரதியார் பாடினார். பாரதியார் பாடினார் என்றது தலைமை சொல்லியம். ஓடி விளையாடு பாப்பான்றது சார்பு தொடரா வரும். இந்த என்று என்றது இணைப்படை சொல்லா வரும். அதாவது ரெண்டையும் இணைக்கின்ற சொல்லா இணைப்பிட சொல் என்று சொல்றது என்று. அதாவது ரெண்டு சொல்லியத்தையும் இணைக்கிறது. இன்னொரு உதாரணத்துல பார்த்தோம்னு சொன்னா, தம்பி விழுந்ததை நான் பார்த்தேன். தம்பி விழுந்ததை நான் பார்த்தேன். இப்ப உங்களுக்கு வந்து இதுல இப்படி ஒரு சொல்லியம் வந்தோன்னா உங்களுக்கு யோசிக்கலாம் எது தலைமை சொல்லியம் எது சார்பு சொல்லியம் எப்படி கண்டுபிடிக்கிறேன். இப்ப தம்பி விழுந்ததை நான் பார்த்தேன் என்று சொன்னா அந்த சொல்லியத்தை சொல்றால் நான் பார்த்ததை வந்து சொல்ல போறா. அப்ப நான் பார்த்தேன் என்றதுதான் தலைமை சொல்லியம். ஏன் அவதான் அந்த கூற்று சொல்லியத்தை வந்து சொல்றா. ஏன்னு சொன்னா தம்பி விழுந்ததை, தம்பி எங்க விழுந்தது யாருக்குமே தெரியாது, தம்பி வந்து சொல்லல. அப்ப தம்பி விழுந்ததை பார்த்தால்தான் வந்து இந்த சொல்லியத்தையே சொல்றா. அப்படி சொல்லிக்க அப்ப நான் பார்த்தேன் என்றதான் நாங்க உதாரணத்துக்கு தம்பி விழுந்ததை அக்கா பார்த்தார். அப்ப இதுல அக்கா பார்த்தது, அக்கா தான் சொல்றா தம்பி விழுந்ததை நான் பார்த்தேன் சொல்லி. அப்ப அதுதான் தலைமை சொல்லியம். தம்பி விழுந்தது வந்து சார்பு சொல்லியம். தம்பி விழுந்தது சார்பு. ஏனென்றா இந்த தலைமை சொல்லியம் எது அக்கா அல்லது நான் பார்த்து சொல்றது. அப்ப மற்ற சொல்லியம் தான் சார்பு சொல்லியமா அமையும். அப்ப உங்களுக்கு இது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். தனி சொல்லியம், தொடர் சொல்லியம், கலப்பு சொல்லியம். இதுல தனி சொல்லியம் சொன்னா ஒரு எழுவாய் ஒரு பயனை மட்டும் வந்தா தனி சொல்லியம் வேண்டும். தொடர் சொல்லியம் சொன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனையும் வந்தா தொடர் சொல்லியம் சொல்லலாம். கலப்பு சொல்லியம் ஒரு சொல்லி தலைமை தொடரும் ஒரு சார்பிலை தொடரும் சேர்ந்து வந்தா அது வந்து கலப்பு சொல்லியம் சொல்லலாம். ஆனா இந்த தலைமை சொல்லியத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தலைமை சொல்லியம் வந்து தனி சொல்லியமா தான் அமையும். பாரதியார் பாடினார் அதுவும் தனி சொல்லியம். பாரதியார் பாடினார். பாரதியார் பாடினார் தனி சொல்லியம். ஓடி விளையாடு பாப்பாண்டது சார்பு தொடர். தனி சொல்லியத்தை தான் நாங்கள் தலைமை சொல்லியம் என்று சொல்றோம். அதாவது ரெண்டு சொல்லியம் இருக்கு, அதுல தலைமை சொல்லியம் எது முக்கியமான சொல்லியம் எது மற்றது சார்ந்து வர சொல்லியம் எதுன்றதை காணித்தான் நாங்கள் அதை தலைமை சொல்லியம் சார்பு சொல்லியம் என்று பிரித்து பார்த்து நாங்கள் இன்னொரு விதமாக பார்த்தோம்னு சொன்னா அது தனி சொல்லியம், மற்றது வந்து சார்பு சொல்லியம் சார்பு தொடர். அப்ப ஒரு தனி சொல்லியமும் ஒரு சார்பு தொடரும் வந்தால் அது கலப்பு சொல்லியம். இப்ப நாங்க இந்த மூண்டையும் எப்படி இனங்கான்றது பார்க்க போறோம். ஒரு சொல்லியம் தந்தா எப்படி கண்டுபிடிக்கலாம். ஒரு எழுவாய் ஒரு பயனிலே மட்டும் வந்தா அது தனி சொல்லியம். ஒரு எழுவாய் ஒரு பயனில மட்டும் வந்தா, ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் அல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனிலே மட்டும் வந்தா அது தொடர் சொல்லியம். அப்ப இந்த ரெண்டு சொல்லியத்துக்களையும் சார்பு சொல்லியம் பெறாது. சார்பு கலப்பு சொல்லியம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு சார்பு சொல்லியமும் ஒரு தனி சொல்லியமும் இருக்கணும், தொடர் சொல்லியம் பெறாது. அப்ப கலப்பு சொல்லியத்துக்குள்ள தனி சொல்லியமும் ஒரு சார்பு சொல்லியம் அல்ல சார்பு தொடரும் வந்துச்சுன்னு சொன்னா அது கலப்பு சொல்லியம். அப்ப நீங்க இனங்காண்றதுக்கு ஒரு எழுவாய் ஒரு பயனில மட்டும் வந்தா தனி சொல்லியம், ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனில வந்தா தொடர் சொல்லியம். சார்பு சொல்லியம் பார்க்க ரெண்டு பேர் விஷயம் இருக்கும். இதுல பாருங்க, ஓடி விளையாடு பாப்பா என்று பாருங்க, ஓடி விளையாடு பாப்பா, பாப்பா நீ ஓடி விளையாடு அது ஒரு சொல்லியம். பாப்பா நீ ஓடி விளையாடுன்னு சொல்றது. பாரதியார் பாடினது இன்னொரு சொல்லியம். அதாவது அவற்றை சொல்லியதை நாங்கள் மேற்கோள்காரி காட்டி சொல்றோம். இதுல தம்பி விழுந்ததை நான் பார்த்தேன். தம்பி விழுந்தா, தம்பி எங்க விழுந்தான்னு எங்களுக்கு தெரியாது, அதை பார்த்துட்டு வந்தால் சொல்றது. அப்ப தம்பி விழுந்த சொல்லியம் வந்து சார்பு சொல்லியம். அதை பார்த்தால் வந்து சொல்றது தலைமை சொல்லியம், அது வந்து தனி சொல்லியமா வரும். அப்ப ஒரு தனி சொல்லியமும் ஒரு சார்பு சொல்லியம் வந்தா கலப்பு சொல்லியம், ஒரு எழுவாய் ஒரு பயனில வந்தா தனி சொல்லியம், ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் இல்லை ஒன்று மேற்பட்ட பயனில வந்தா அது தொடர் சொல்லியம். அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு ஒரு சொல்லியம் தந்தா நீங்கள் இதுல எது இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கன்னு சொன்னா அதை என்ன சொல்லியம் கண்டுபிடிச்சிடலாம்.
இந்த வகை உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். விளங்கி இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணுங்க. வேறு யாருக்கும் ஷேர் பண்ணணுமெண்டா ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இத்தோடு இந்த காணொலியை நான் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.